வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, விஜயகாந்துக்கு ஹோட்டலில் நடந்த அவமானம். நான் நடிக்க போனேன், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை. குஷ்பு பாத்தீங்கன்னா ஓப்பனாக பேசிய விஷயம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. என்ன தகவல், என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். நடிகை குஷ்பு நடிகர் விஜயகாந்த் பற்றி பேசியிருக்கும் வீடியோ தான் இணையதளத்தில் அதிகமான கருத்துக்களை பெற்று வருகிறது. அதுல குஷ்பு நடிகர் விஜயகாந்த் பெப்சி தொழிலாளர்கள் பிரச்சனை நடந்த போது கிடைத்த அவமானம் பற்றியும், அப்போது கூட விஜயகாந்த் என்ன செய்தார் என்பதை பற்றியும் அதில் வெளிப்படையாக குஷ்பு அவங்க பேசியிருக்காங்க. அதை பற்றி வாங்க இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். நடிகை குஷ்பு குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி 16 வயதில் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க தொடங்கினாங்க. இப்போது வரைக்கும் வெள்ளித்திரை, சின்னத்திரை என்ற நடிப்பில் முன்னணியில் இருக்காங்க. கதாநாயகிகளுக்கு டஃப் கொடுக்கும் அளவுல தன்னை கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்காங்க குஷ்பு அவங்க. இந்த நிலையில சமீபத்தில் அவங்க தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை குறித்து பேட்டியில பேசியிருக்காங்க. அந்த வகையில நடிகர் விஜயகாந்த் குறித்து வெளிப்படையாக குஷ்பு பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமான கருத்துக்களை பெற்று வருகிறது. குஷ்பு பேசும்போது, விஜயகாந்த் போல ஒரு சொக்க தங்கத்தை யாராலும் பார்க்க முடியாது. திரைத்துறையில் சொக்க தங்கம் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் நடித்த படம் மட்டுமல்லாமல் அவருடைய நிஜ குணமும் அதுதான். நடிகர் நடிகைகளை வாழ்க்கைக்காக அவர் பல விஷயங்களை செய்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் இருப்பவர்கள் அவர்கள் உதவி பெறவில்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு விஜயகாந்த் எல்லோருக்குமே உதவி செய்திருக்கிறாரு. அஸ்டன்டுடைய பலருடைய குழந்தைகள் படிப்பதற்கு விஜயகாந்த் தான் உதவி செய்திருக்கிறாரு. அதே போல ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆக வேண்டும். பெப்சி தொழிலாளர்களுக்கு பிரச்சனை நடந்த போது பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அவமானமும் என் கண் முன்னாடியே நடந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் தைரியமாக இருந்தார். அதாவது பெப்சி பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது மும்பையில் இருந்த தொழில்நுட்ப கலைஞர் நிறைய பேர் வந்தாங்க. அப்போது தொழில்நுட்ப கலைஞரின் தலைவர் ஒருவர் மிகவும் பந்தா செய்து கொண்டிருந்தார். விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த ஹோட்டலுக்கு நேரடியாக சென்று சந்தித்து பேசினார். ஆனால் விஜயகாந்த் அப்படி போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர் அங்கு சென்றார். அப்போது அவருக்கு உட்கார கூட ஒரு சேர் கூட போடல. வந்தவர்கள் எல்லோருமே கால் மேல கால் போட்டு கெத்தாக விஜயகாந்த் முன்பு ஹிந்தியில பேசி கொண்டிருந்தாங்க. விஜயகாந்த் பார்த்து இவெல்லாம் ஒரு ஹீரோவா என்று கிண்டல் செய்தாங்க. நானும் அந்த இடத்துல இருந்தேன். அதை பார்த்ததும் மிகவும் எனக்கு கோபம் வந்தது. இதனால் நான் அவரிடம் சண்டை போட்டேன். அப்போது விஜயகாந்த் தடுத்து, நமக்கு காரியமாக வேண்டும், அவர்கள் என்ன சொல்கிறாரோ சொல்லட்டும், நீ கேட்க மட்டும் செய்ய, தாழ்மையோடு நடந்து கொண்டாரு. நான் கடைசி வரை அவரை விட்டு கொடுக்கவே இல்லை. அவரிடம் சார், அவர்கள் உங்களுக்கு உட்கார கூட சேர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது விஜயகாந்த் இல்லை அவர்கள் வேண்டும் என்று செய்கிறாங்க என்பது தெளிவாக தெரிகிறது. எனக்கு சேர் வேண்டாம், நான் நிற்கலாம். நீ அவர்கள் என்ன வேண்டும் என்பதை கேள் என்று கூறினார். அப்படித்தான் அவர் அந்த பிரச்சனையை முடித்தார். அவர் போல யாரையுமே பார்க்க முடியாது. அவருக்கு மட்டும் உடல்நலம் சரியில்லாமல் போகாமல் இருந்ததால் இப்போது முதல்வராக இருப்பார். அவரை பற்றி நான் சொல்லித்தான் மக்களுக்கு தெரியப்பட வேண்டும் என்று இல்லை. ஆனால் அவரோடு நான் இருக்கும்போதே என் கண் முன்பே அவர் செய்த செயல் எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது என்று அந்த பேட்டியில குஷ்பு அவங்க பேசியிருக்காங்க. இதை பத்தி நீங்க நான் இன்னைக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.